நம்ம ரஜினி சார் தற்போது நெல்சன் இயக்கத்துல ஜெயிலர் 2 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு 85% முடிந்து விட்டதாக சொல்லப்படுது. இந்த படத்துல பல மொழியில இருந்து நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஜெயிலர் பாகம் சூப்பர் ஹிட் அடித்த நிலையில 2ஆம் பாகத்தின் மீது எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு. ஜெயிலர் 2 ரஜினி சாருடைய 172வது திரைப்படமாகும். ஒரு பக்கம் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் ரஜினி சாருடைய அடுத்த படத்தை சுந்தர் சி அவர்கள் இயக்குவதாக இருந்து பின்னர் ஒரு சில காரணங்களால சுந்தர் சி அவர்கள் இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அதன் பிறகு பார்க்கிங் படத்துடைய இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் கதையை ரஜினி சார் டிக்கெடித்திருப்பதாக செய்திகளுமே வெளியாச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அவருமே இந்த திரைப்படத்துல இருந்து விலகி இருக்காராம். ரஜினி சாருடைய ஆஸ்தான இயக்குனரான KS ரவிக்குமார் அவர்கள் தற்போது இந்த படத்துல இணைந்துள்ளதாக சொல்லப்படுது. சோ இவங்க 2 பேருடைய காம்போல வெளியான படையப்பா அப்படின்ற வரலாறு காணாத வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய திரைப்படம் சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக சமீபத்துல ரீரிலீஸுமே செய்யப்பட்டது. இந்த படத்திற்கு ஏகபோக வரவேற்பு கிடைச்சது. ரீரிலீஸ்ல இந்த படம் தற்போது வரைக்குமே 20 கோடிகளுக்கு மேல வசூல் பண்ணிட்டு இருக்கு. ஆகையால பாத்தீங்கன்னா KS ரவிக்குமார் அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்குன்னு ஒரு சூப்பரான கதை வச்சிருந்தாரு. சோ அதனை டிக் பண்ணிருக்காங்களாம். கூடிய விரைவிலேயே படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.